கோவையில் இருந்து தன்னை திருச்சி அழைத்து வரும் வழியில் 5 பெண் காவலர்கள் என்னுடைய வலது கையை முறுக்கி கடுமையாக தாக்கினர் என்று சவுக்கு சங்கர் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து வாருங்க இங்க வந்துருச்சு. மூடிட்டனே இல்லன்னா வெளியே வந்து வந்திருக்குமே. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எந்த லேடி போலீஸை தரக்குறைவா இழிவா ஆபாசமா பேசினானோ அந்த லேடி போலீஸை வச்சு பல தரமான சம்பவங்களை செஞ்சிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு காவல்துறை. சாம்பார் ஆப்பு எனக்கு. பெண் காவலர் ஒருவரிடம் செல்போன் நம்பர் கேட்டதாக அவர் மீது பரபரப்பு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரு நேற்று வாகனத்துல பெண் காவலருடைய தொலைபேசி எண் கேட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. ஊரு பெரிய மனுஷெல்லாம் மொத்தமா வந்து நினைக்கிறாங்க. யாரு எதை கேட்டாலும் மாறியது சத்தியமா இல்லைன்னு வந்து சொல்லு. வா. இவர் பாத்தீங்கன்னா இவருக்கு திருமணம் 3 திருமணம் ஆயிருக்கு. நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியா? அதுல 2வது திருமணம் ஆகி தன்னுடைய குழந்தைக்கு அவங்களுக்கு ஜீவனாம்சம் காட்டி இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. நீங்க அந்த உன் பெத்த குழந்தைய உன்னால பாதுகாக்க முடியுதா? அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்க ஆட்டக்காரருக்கு 500 ரூபாயா? அறிவுகட்ட பஞ்சாயத்து. சவுக்கு சங்கருக்கு அதாவது சிறையில கடலூர் சிறையில இருக்கிறப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதனை புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாயி. சவுக்கு சங்கர் தன்னுடைய தந்தை மரணத்துல அதாவது பணியின் போது இறந்துட்டாரு. அந்த இறந்ததுனால குடும்பத்தில் இருக்கக்கூட ஏதாவது ஒரு ஆண் மகனுக்கு பணியின் போது இறந்தாங்கன்னா காவல்துறையில அரசு பதவியில இருந்து இறந்து போனாங்கன்னா அந்த பணி கொடுப்பாங்க. ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லைன்னா அப்படி 10ஆம் கிளாஸ் மட்டும் படிச்ச சவுக்கு சங்கர் எந்த ஒரு திறமையும் கிடையாது, எந்த ஒரு அறிவும் கிடையாது, எந்த ஒரு தியாக மனப்பான்மையும் கிடையாது. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாத சூழ்நிலையில 2023 அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவருடைய ஆசை நாயகி பேர்ல ஒரு 10 கோடி மதிப்பிலான அதாவது குறிப்பிடத்தக்க முடியல ஒரு பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வாங்கி கூச்சு வச்சிருக்காரு. ஏண்டா இப்படி திருடி பொழிக்கிறிய? மரியாதை உனக்கு என்னோட மரியாதை? அவரோட லிவிங்ல இருக்கிற ஒரு பெண் பத்திரிகையாளர் அவங்களுக்கும் சொத்து வாங்கி கொடுத்திருக்கா சொல்றாங்களே. எங்க பெக்கர் மேடம் எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். சீசனுக்கு வந்து போறதுக்கு இவன் என்ன குற்றால அறிவியா? இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடந்தாங்கல் பரவியா? ஆமா பத டி நகர்ல 2840 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு. அந்த வீடு பாத்தீங்க அப்படின்னாக்க கவர்மெண்ட் ரேட்டு பதில் 1 கோடி ரூபாயா. ஆனா மார்க்கெட் ரேட்டு பல கோடி ரூபாய். இதை பாக்குறப்ப அந்த போக்ரி படத்துல விஜய் கேப்பாப்புல அந்த ஒருத்தர் டுபாகூர் போலீஸ் பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களாமே டைல்ஸ். குலு 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 குலுன்னு வீடு ஃபுல்லா ஏசியாம. என்ன செகண்ட் சேனலுக்கு சிட்டி நல்லா தெரியுதா? சீக்கிரம் வண்டி எடு. 2 பேர் ஹாப்பியா? இப்படி சவுக்கு சங்கர் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் டீ குடிக்கிறதே ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான். இதுக்கு ஏது இவ்வளவு பணம்? எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? இப்ப இவ்வளவு சொத்துக்கள், இவ்வளவு காரு, பங்களா, வீடு, இதுக்கெல்லாம் டப்பு ஏது? அப்பெல்லாம் ஃபெலிக்ஸுக்கு தெரியாம இருந்திருக்குமா? ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். நாடு உருப்ட ஃபெலிக்ஸே தான் நடத்துற சேனலுக்கு சொந்தமா தான் பில்டிங்கே வாங்கியிருக்காரு. எப்படி? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அப்ப ஃபெலிக்ஸ் நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபெலிக்ஸ் சவுக்கு சங்கருடைய கருத்துல மட்டும் பங்கு போட்டுக்கல, சவுக்கு சங்கர் அடிச்ச பணத்திலையும் பங்கு போட்டிருக்காரு. அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கெட்ட தொழில். இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. சவுக்கு சங்கர் மக்களுக்காக போராடிட்டு உள்ள போல இல்ல. அவர் அங்க உண்ணாவிரதம் இருக்கிறாரு, போராடுறாரு. உள்ள போய் நீதிக்காகலாம் போராடல மக்களே. எக்ஸ்ட்ரா பீடி கேட்டு அந்த பீடி சிறை நிர்வாகம் தராததுனால வந்த பிரச்சனையில தான் சவுக்கு சங்கர் போராடினான்னு நான் சொல்றேன். பீடி இருக்கா? பீடி இருக்கா?
இந்த பெண் போலீஸ்லாம் வந்து ஏடிஜிபி அருண் கூட ஒத்துழைச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறாங்கன்னா அதுக்கு என்ன அவர் என்ன பெரிய அழகுன்னு போறாங்களா? அவர் வந்து ஒரு உயரிய பதவியில் இருக்காரு, நம்ம போனா நமக்கு ஏதாவது கிடைக்கும், நம்ம அடுத்த கடத்துக்கு போலாம் தான் போறாங்க அப்படின்னு அவன் பேசுவான். இது குத்தமா? குத்தமே கிடையாது. அப்ப இவ்வளவு ஒரு சீப்பான ஒரு வாதத்தை அங்க வைக்கிறான், அதை ஃபெலிக்ஸ் ஆமோதிக்கிறாரு. இது நியாயமா? இப்ப என்ன சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து பல இடங்கள்ல தொடர்பு இருக்குது, எல்லா கட்சியிலும் தொடர்பு இருக்குது, எல்லா அதிகார மட்டத்திலும் தொடர்பு இருக்குது. பட் அவருக்கு என்ன தெரியவே தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து பல கோடி ரூபாய் பணம் சேர்ந்துருக்குது, சொத்து சேர்ந்துருக்குது. 60 கோடிங்கிறாங்க, 80 கோடிங்கிறாங்க, 100 கோடி நெருங்கிருச்சுன்றாங்க. BMW கார் இருக்குதுன்றாங்க. வெறும் 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த நபருக்கு இது ஏதுங்கிற ஒரு கேள்வி வருது. கேட்கிறாருல, சொல்ல வேண்டியதானே? சவுக்கு சங்கர் அவர்கள் விமர்சிப்பது அப்படின்றது வந்து ஒருத்தங்க கொடுக்குற அசைன்மெண்ட்டை தான் அவர் பண்றாரு. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அவங்க பண்ணுவாங்க, ஆதாயம் இல்லாமலாம் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த ஊழல் இருப்பவங்களாம் ஒரு டிராமா தான் எல்லாம் இதெல்லாம் வேஷமா? அவர் வந்து சேனல் நடத்துறதுக்கு என் கையில காசே இல்ல, முத்தலீஃப் பாருங்க 50,000 ரூபாய் தான் நம்ம அக்கௌண்ட்ல இருக்குது. அவன் சொன்னானா? அவன் அண்ட புடுங்க, ஆகாச புடுங்க. டி நகர்ல வந்து ஒரு பிரைம் ஏரியால வாடகை எவ்வளவு இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். 50,000 இருக்கும். என்ன கம்மியா சொல்றீங்க? 2 லட்சம் ரூபாய் வாடகை, 2.5 லட்சம் ரூபாய் வாடகை. சரிங்களா? நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சு ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? நண்பர்கள் உதவி பண்ணாங்கன்னாரு. இப்ப நான் வெளியில வந்த பிறகுதான் தெரியுது அந்த நண்பர்கள்லாம் யாரு அப்படின்றது. யார் அந்த நண்பர்கள்? அதிமுக சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அதுல இருக்கிறாங்க. இது போன்ற நண்பர்கள் தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றது. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் ஒரு விஷயம் பேசுறாருன்னா 1 லட்சம் பேர் பாத்துருவாங்க மினிமம் அந்த ஒரு வீடியோவை. தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க, ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. 1 லட்சம் பேர் பாக்குறாங்க அப்படின்னா அது அந்த சேனலுக்கு ரெவன்யூ தான். அதுக்காக ஒரு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் கிராஸ் கொஸ்டின் பார்த்தா எதுவும் பெருசா கேட்க மாட்டாங்க. எந்த கிராஸ் கொஸ்டின் கேட்கறது இல்ல, மக்களும் கேட்கறது இல்ல. வா தலைவன் கமெண்ட் தான் போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப எதுக்காக நீங்க கையை தட்டினீங்க? உங்கள மாதிரி கிறுக்கறனால திரும்ப வரானுங்க. ஓகே, இந்த ஃபயர் விடுறவங்க எல்லாம் சேர்ந்து தான் சவுக்கு சிறைக்கு போனது காரணம். கரெக்ட். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.